நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகமறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகமறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். இருக்கரங்கள் விரித்திங்கு வாடுவரை தேற்றுவோம். இருக்கரங்கள் விரித்திங்கு வாடுவரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல என்கிறார் இயேசு ஆண்டவர். நிலையான அமைதியை நமக்கு தந்து வாழ்வளித்திட இறைவன் இன்றைய ஞாயிறு வழிபாட்டில் அழைக்கிறார். இயேசு தரும் அமைதி உண்மையானது, முழுமையானது, எந்த ஆயுதங்களாலும் அடக்குமுறைகளாலும் அழிக்க முடியாதது. இவ்வுலகம் இன்றைய காலகட்டத்தில் ஏங்கி தவித்து கொண்டிருப்பதும் இவ்விதமான அமைதிக்காகத்தான். சாதி வேறுபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் இவைகளே நம்மில் வேற்றுமையை வளர்த்து நன்மையை அழிப்பவை. இவைகளை தூய ஆவின் துணையோடு வெற்றி கொண்டு கடவுளின் மாட்சிமிக்க ஒளியில் இணைவோம். அதற்கான இறையருளை வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். இந்த திருப்பலியானது இன்றைய முதல் திருப்பலியை சிறப்பிக்கும் திருவேணி நகர் அன்பிய குடும்பங்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், சார்லஸ் ரோசி குடும்பத்தினர் நன்றியாகவும், லரோ குடும்ப நலன் வேண்டியும், சிவராஜன் ஜான்சை குழந்தை வரம் வேண்டியும், லிவ்யா மேரி நுழைவுத் தேர்வில் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும், ஆண்டனி நடராஜன் ஆன்ம இலைவாற்றிக்காகவும், இரன் சவரி ஆன்ம இலைவாற்றிக்காகவும், அன்புமேரி பாக்கியராஜ் உடல் நலன் வேண்டியும், சவரிமுத்து மரியம்மாள் உடல் நலன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரியா ஸ்டோர் தொழில் வளம் பெறவும், பவுல்ராஜ் ரோசி நன்றியாகவும், ஜாஸ்மின் கயல்விழி திருமண வரன் அமையவும், தேர்வில் வெற்றி பெற்று வேலை கிடைக்கவும், ஜோஸ் பிலோ குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், தெஃப் ரோமரி குடும்பத்தினர் நன்றியாகவும், லோகா கிங்மேன் பஸ்கால் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியாகவும்,
யாகப்பன் மலர் குடும்பத்தினர் நன்றியாகவும், பிரிட்டோ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அரவிந்தன் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், பவுல்ராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், ரெனிட்டா ரெமி நற்படிப்பிற்காகவும், ஜெனிலா உடல் நலத்திற்காகவும், ஏலியம்மாள் ஜேக்கப் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஃபிலோமினால் நன்றி எறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களுடைய ஆண்மை இலைப்பாற்றைக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மை இலைப்பாற்றைக்காகவும், சூசைராஜ் துப்பியர்னுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் இந்த பலி வழியாக நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் ஒருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு பெற்றுத்தர நம்மிடையே வந்திருப்பவர் பெங்களூருவில் இருக்கின்ற புனித தூய பேதுரு குருமடத்தினுடைய பேராசிரியர் அருட்பணி ராயப்பன் அவர்கள். தந்தை அவர்கள் தொடர்ந்து குருக்களை உருவாக்குகின்ற பணியிலே அவர் தன்னையை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். இறைவன் இவருக்கு உடல் உள்ள சுகத்தை தந்து இவருடைய பணி இன்னும் தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு பணியாக அமையவும், மேலும் இவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை இறைவன் இவருக்கு நிறைவாக தந்து வழிநடத்துமாறும், இறையாட்சி பணியானது இந்த குருத்துவ உருவாக்க பணியிலே தந்தையோடு இன்னும் அதிகமான ஒரு செயலை அவருடைய வாழ்வில் இறைவன் புரியவும், இறையாட்சி பணியை இந்த உலகத்தினுடைய கடையெல்லை வரை தந்தை அவர்கள் எடுத்து செல்லவும் அவருக்காக நாம் இந்த வழியிலே ஜெபிப்போம். தந்தை அவர்கள் ஆண்டவனுடைய வார்த்தையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை தன்னந்தனியாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். சமீபத்திலே விவிலியத்தை CD முறையில் மக்களுக்கு கொண்டு சென்றார். இப்பொழுது விவிலியத்தை உங்களுடைய மொபைல் ஃபோனிலே வாட்ஸ்அப் மூலியமாக வர வைக்கின்ற ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இறைவன் தந்தையினுடைய பணியை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இந்த பணி இந்த மனுநூல்களை தொடர்ந்து நடைபெற அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்துமாறும், அவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை அன்னை வழியாக இறைவன் அவருக்கு நிறைவாக தந்து வழிநடத்துமாறு அவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் அன்பு அன்னை லூர்து தாயின் பக்தர்களே, இந்த ஞாயிறு திருப்பலி வழியாக நாம் எல்லாரும் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விழைவோம். இந்த ஒப்பில்லாத வழிபாட்டில் பங்கெடுக்கும் முன் மீண்டுமாக ஒரு முறை நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் இயேசுக்கே சொந்தம் என்பதை அறிக்கையிட வேண்டும். திருமுழுக்கின் போது ஆண்டவருடைய பிள்ளைகளானோம். மீண்டுமாக இந்த தண்ணீர், உப்பு இவை மந்திரிக்கப்பட்டு நம் மீது தெளிக்கப்படும் போது அந்த திருமுழுக்கை நினைவுபடுத்தி கொள்வோம். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அன்பு தாய் லூர்து அன்னையின் பிள்ளைகள், பாவத்தை விட்டொழிப்போம், தூய வாழ்வு வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம். இந்த தண்ணீரையும் உப்பையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, மக்களின் வேண்டுதலுக்கு தயவாய் இறங்கியருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதனிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்கு இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியும் தூய்மையும் அளிக்கவுமே நீர் இதை படைத்தீர். மேலும் உமது இரக்கத்தின் கருவியாகவும் இதை அமைத்துள்ளீர். ஏனெனில் இதன் வழியாக அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்தீர். பாலைவனத்தில் அவர்களது தாகத்தையும் தணித்தீர். இதன் வழியாக மனிதரோடு நீர் ஏற்படுத்தவிருந்த புதிய உடன்படிக்கையையும் இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். யோர்தான் நதியில் கிறிஸ்து அர்ச்சித்த தண்ணீர் வழியாகவே நீவீர் தாழ்வுற்ற எங்கள் மனித இயல்பினை புதுப்பிறப்பின் முழுக்கினால் புதுப்பித்தருளினீர். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவு சின்னமாக
இத்தண்ணீர் அமைவதாக. மேலும் பாஸ்கா விழாவில் திருமுழுக்கு பெற்ற எம் சகோதரர் சகோதரிகளுடன் மகிழ்வோடு ஒன்றித்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது. தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் மறந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை நினைவூட்டும் மகிழ்ச்சிக்குரிய இந்நாள்களை நாங்கள் பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட அருள் செய்தருளும். இதனால் பாஸ்கா விழாவின் நினைவு எங்கள் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தி புத்துணர்ச்சியும் புத்தெழுச்சியும் தருவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக தங்களது உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களாக யூதாவும் சீலாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நற்செய்தியை எடுத்து செல்லும் தகுதி பெறுகிறார்கள். இவர்களைப் போல் நமது விசுவாசமும் ஆழும் காண முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 1 முதல் 2 வரை, 22 முதல் 29 வரை. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசையின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்பெற முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையர் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமாக வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளி மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளை மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளி மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளை மக்களினத்தார் எல்லோரும்
எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்கள். மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்கள். கடவுள் தமக்கு ஆசி வழங்குவீராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனின் திருநகரான எருசலேமிற்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதற்கு ஒளியாகவும் இயேசு கிறிஸ்து அதன் விளக்காகவும் திகழ்கிறார் என்பதை உணர்த்தும் இரண்டாம் வாசகம் நமக்கு வாழ்விற்கு ஒளி கடவுளே, விளக்கு இயேசு கிறிஸ்துவே என்னும் நம்பிக்கை செய்தியை தருகிறது. இந்த வாசகத்தை கேட்போம், இறை நம்பிக்கை பெறுவோம். இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 வரை மற்றும் 22 முதல் 22 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் பக்தர்களே, இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற நீங்கள் மட்டுமல்ல, மற்றும் மனத்தால் ஹோலி கிராஸ் டிவி வழியாக இந்த திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தேடி வருகின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்வது, நாம் கேட்பது ஆண்டவருடைய வார்த்தை. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. கர்த்தர் கற்பித்த ஜெபம் முடிந்த பிறகு இந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. இன்றைய நற்செய்தி பகுதியில் மிக முக்கியமாக இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவரால் அளிக்கப்படுகிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? சாமி, மன அமைதி இல்லை சாமி. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் அமைதி இல்லை சாமி, சமாதானம் இல்லை சாமி என்று தான் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். சமாதானத்துக்காக, அமைதிக்காக ஏங்குகிறார்கள். நம்ம இந்த திருத்தலத்தை தேடி வருகிறோம் என்றால், திருப்பலியிலே பங்கு கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால், இதனால் நம்ம எல்லாருக்கும் சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும். சொல்கிறார்களே, 1000 இருந்தோம் என்ன பிரயோசனம்? மனசுல சமாதானம் இல்லையே, அமைதி இல்லையே. கோடி கோடியா பணம் இருக்கு, அவர்களே சமாதானம் மனத்திலே இல்லாமல், குடும்பத்திலே இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்களே. ஆண்டவருடைய செய்தி இதுதான், உயர்த்த ஆண்டவருடைய செய்தி இதுதான், உங்களுக்கு சமாதானம் என்று சீடர்களுக்கு
காட்சியளித்த போதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகுமுன் அந்த ராப்போசனத்திற்கு பிறகு அவருடைய நீண்ட பிரியாவிடை பேச்சிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. கடைசியாக நம்ம யாராவது இந்த உலகத்தை விட்டு போனார்கள் என்றால், இறந்தார்கள் என்றால், கடைசியாக அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க என்று கேட்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றார்? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. உலகத்தார் சில பேர் நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் போதும், நகை இருந்தால் போதும், வசதியாக பயணம் செய்ய ஒரு கார் இருந்தால் போதும், இந்த வெயில் நாளில் ஏசி இருந்தால் போதும் என்றெல்லாம் சில பேர் நினைக்கிறார்கள். சில பேர் குடித்தால் அமைதியாக இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இது அமைதியே கிடையாது. ஆண்டவர் தருகின்ற அமைதி எப்போது இருக்கிறது? ஆண்டவர் இன்றைக்கே சொல்லுகிறார், ஒருவன் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என்னுடைய வார்த்தைகளை கேட்பான். பிரியமானவர்களே, உண்மையான அமைதி எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதால் வருகின்ற அமைதி. நம்முடைய அன்பு தாய் என்ன சொன்னார்கள்? கானாவூர் திருமணத்தாரிடம், அந்த வேலைக்காரர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேள், வாசி, தியானி, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார், ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ கற்றுக்கொள். அமைதி இருக்கும். யாருமே இந்த அமைதியை உன்னிடமிருந்து பறித்துவிடவே முடியாது. பாருங்கள், ஆண்டவரால் வருவது அமைதி. பாருங்கள், ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், என் தந்தையும் அவன் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம். பாருங்க, ஆண்டோடைய பிரசன்னம் தாமா அமைதி. ஆண்டோடைய பிரசன்னம் இல்லை என்றால் அமைதியே கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதால், அவருடைய பிரசன்னத்தை உணர்வதால், அனுபவிப்பதால் வருவதுதான் அமைதி. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சில பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க, அதனால அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க. அது உண்மையான சமாதானமா? சில பேர் சில வீட்டில் சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வீட்டில் சில அப்பா இருப்பார்கள், அல்லது இன்னும் சில வீட்டில் அம்மா இருக்கலாம். யாரும் எதுவுமே பேசக்கூடாது. அது அமைதி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இல்லை. உண்மையான அமைதி எப்போது இருக்கிறது தெரியுமா? ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பீஸ் இஸ் நாட் absence of quarrel but presence of justice. சண்டை இல்லாமல் இருப்பது மட்டும் அமைதி அல்ல, அதை தாண்டி நீதி இருக்க வேண்டும். வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி, நீதி இருக்கிறதா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் தொழிலாளரான புனித சூசையப்பரின் விழாவை நாம் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு முதலிடம் பெறுகிறது. அந்த புனித சூசையப்பரை பற்றி நற்செய்தி என்ன சொல்லுகிறது? அவர் நீதிமான். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான அமைதி. நீதினா என்ன? செசாருக்குரியதை செசாருக்கு கொடு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்குரியதை பெற்றோருக்கு, கணவனுக்குரியதை கணவனுக்கு, மனைவிக்குரியதை மனைவிக்கு. உடன்பிறப்புகளின் சொத்துக்களை அபகரித்து கொண்டு நாங்கள் சமாதானமாக இருக்கோம், பேச முடியாத பயந்துகிட்டு இருந்தால் அது ஆண்டவர் தருகின்ற சமாதானமா, அமைதியா? கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, அன்பு செய்வது, நீதியை நிலைநாட்டுவது, இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி.
சில சமயத்தில் ஆண்டவருக்குரிய நேரத்தை நாம் கொடுக்க தவறுகிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று நேரத்தை நான் ஒதுக்கணும். ஜெபிக்கிறீங்களா? காலை ஜெபம் உண்டா? மாலை ஜெபம் உண்டா? ஜெபிக்க வேண்டும். நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் சில பேர் கோயில் என்றெல்லாம் போவாங்க, வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, துவைக்க மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க, வேற யாராவது கஷ்டப்படணும். அங்கேயும் உண்மையான அமைதி கிடையாது. உன்னுடைய குடும்பத்தாருக்கு உள்ள கடமையை நீ செய்தால்தான் அமைதி. ஆண்டவருக்குரியதை நீ செய்தால்தான் அமைதி. பாருங்கள், அமைதி அமைதி அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதிக்கிறது. அமைதி அடுத்தவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற துணை செய்கிறது. பாருங்கள், உண்மையான அமைதி, உண்மையான நீதி மற்றவர்கள் மேல் சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தாது. அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, தொடக்க திருச்சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை பற்றி மக்கள் அறிந்து கொண்டார்கள். யூதர்கள் பல பேர் இயேசுவின் சீடர்களானார்கள். சில பேர் கிரேக்கர்கள், மற்ற மொழி பேசுபவர்கள் எல்லாம் சேர்ந்தார்கள். இந்த யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இயேசுவில் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, நீங்களும் மோசேயினுடைய பழைய சட்டப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே பிரச்சனை, பவுலும் பர்னபாவும் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. உடனே என்ன செஞ்சாங்க, பேதுருவிடமும் மற்ற அப்போஸ்தலர்களிடமும் என்ன இது போல பிரச்சனையா இருக்குதே என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் கலந்து பேசி என்ன சொன்னார்கள், இந்த சுமைகளை எல்லாம் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவர்கள் மேல் நாம் சுமத்தக்கூடாது. எது முக்கியம்? விருத்த சேதனம் முக்கியமா? ஆண்டவர் இயேசுவை நம்புவது முக்கியமா? ஆண்டவர் இயேசுவை நம்புவது போதும். பரத்தமையை விட்டு விடுங்கள், சிலைகளுக்கு படைத்ததை சாப்பிடாதீர்கள். இப்படி அவர்கள் எடுத்து சொல்லி சுமக்க முடியாத சுமைகளை மற்றவர்கள் மீது சுமத்தாதீர்கள். பாருங்கள், ஒரு பிரச்சனை வருகிறது, அநீதியோடு சமரசம் செய்ய ஆதி திருச்சபை தலைவர்கள் தயாராக இல்லை. எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசலாம். நீதிக்காக, உண்மைக்காக அவர்கள் முடிவு செய்தார்கள். பாருங்கள், மற்றவர்களை பேச விடுவது, அவருடைய கருத்துக்களை கேட்பது, நல்ல முடிவை எடுப்பது. சில பேர் அவர்கள் மட்டுமே பேசுவார்கள், யார் பேசுவதையும் கேட்க மாட்டார்கள். அமைதி இல்லை, நீதி இல்லை, சமாதானம் இல்லை. சில சமயங்களில் உண்மைக்காக நாம் பாடுபடும் போது, நீதிக்காக நாம் குரல் கொடுக்கும் போது வேதனை இருக்கும். இந்த 2வது வாசகத்தில் நம்முடைய விவிலியத்தினுடைய கடைசி பகுதி, துன்புற்று கொண்டிருந்த, வேதனையில் வாடிக்கொண்டிருந்த திருச்சபைக்கு எழுதப்பட்ட பகுதி. உண்மையாகவே நீ ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அதற்கேற்ப வாழ்ந்தால் என்ன ஆகும்? விண்ணகமே மண்ணகத்துக்கு இறங்கி வரும், கடவுளே உனக்கு ஒளியாக இருப்பார், இயேசு கிறிஸ்துவை வெளிச்சமாக இருப்பார் என்று நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற இந்த செய்தி. பிரியமானவர்களே, மன அமைதி நம்ம எல்லாருக்கும் வேண்டும். குடும்பத்தில் அமைதி வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி வாழ்வோம், அமைதியாக இருப்போம். புனித சூசையப்பரை போல கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்போம், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுத்து நீதிமான்களாக இருப்போம். மற்றவருடைய கருத்துக்களை கேட்போம், அநீதியோடு சமரசம் செய்யாமல் இருப்போம். அதற்காக நாம் துன்புற்றாலும் விண்ணகம் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்முடைய அன்பு தாய் லூர்து அன்னை நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசி விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்திலே உடன் இருப்பார்களாக. ஆமேன். பூமியும்
விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரில் நாம் இணைந்திருக்கும் போது, ஜெபத்தால் ஒன்றித்திருக்கும் போது எந்த துன்பமும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய அருள் வேண்டி உண்மையான அமைதிக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவோம். எம்மை படைத்து பராமரிக்கும் இறைவா, எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது தூய ஆவியால் வழிநடத்தி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தவரே இறைவா, சாதி, சமயம், மொழி என வேறுபாடுகளால் பிரிந்து கிடக்கும் எம் சமூகத்தை உமது அன்பால் ஒன்றிணைத்து வாழ்வளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரலாற்றை வழி நடத்துபவரே, வளர்ந்து வரும் எமது இளைஞர், இளம் பெண்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது வல்லமையால் எம்மை நிரப்புபவரே இறைவா, தீராத நோய்களால் வருந்தும் நோயாளிகளை உமது குணமளிக்கும் வல்லமையால் நிரப்பி சுகம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் புகலிடம் பலமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, இந்த பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு புதிய மாதத்தை, மே மாதத்தை கொடுத்திருக்கிறீர். மாதாவின் மாதம் இந்த மே மாதம். தொழிலாளரான புனித சூசேப்பரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பரிந்து பேசுதலால், எடுத்துக்காட்டான வாழ்வினால் எங்கள் விசுவாசம் உறுதி பெறுவதாக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிறைத்து எல்லாருக்கும் நிறைவான மகிழ்ச்சி அளித்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அவரே எங்களுக்கு அன்பு தாயாக கொடுத்த எங்கள் அன்பு தாய் கன்னிமரியாள் வழியாகவும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். பாடும் இனிய பாடு இறைவா உமக்காக.
அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைஞ்சுவோர்க்கு இறங்கிடும் இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களும் உம்மை நோக்கி எழுவனவாக. உமது இரத்தத்தால் நாங்கள் தூயவராகி உம் அன்பு பெருக்கின் அடையாளமான இத்திருவருட்சாதனத்தை நன்றியுணர்வுடன் கொண்டாடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவனே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பான கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் இவ்வுலகில் முக்கோந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மனம் போன போக்கிலே நாம் செல்லாமல் ஆண்டவருடைய விருப்பத்தை நாள்தோறும் செய்யும்போதுதான் மன அமைதி, இல்லத்திலே அமைதி, உலகத்திலே அமைதி என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்காக ஜெபிக்கத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பார்க்காமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையான அமைதியை, உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை, நிம்மதியை நமக்கு தர வல்லவர். இவருடைய வார்த்தைகளை கேட்டு நீதியை நிலைநாட்டி இத்திருவிருந்திலே பங்கு கொள்கிறவர்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனே, நான் தகுதியற்றவர், உணவேவாம், என்னுள்ள உயிரேவாம். நீ இன்றி போனால் நான் வேறு போவேன், நான் வாழ என்னகம்பா. என் ஆன்ம உணவேவாம், என்னுள்ள உயிரேவாம். நீ இன்றி போனால் நான் வேறு போவேன், நான் வாழ என்னகம்பா.
உணவாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்வோம். ஆதலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீந்தி போனால் நான் மேய்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தீவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வேன், வாழ செய்குவேன். இனி நான் மெல்ல தீவேன், மறைந்து போவேன். இனி நீரே என்னில் வாழ்வேன், வாழ செய்குவேன். எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா, என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தரு என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, என் ஆன்ம உணவே வா. மன்றாடுவோமாக. உறவை வளர்க்கும் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எங்களை மீட்டு முழுமையான விடுதலை வாழ்வுக்கு தொடர்ந்து அழைக்கின்றீர். பாஸ்கா பலியின் பலனை எங்களில் பெருகச் செய்தருளும். மீட்பளிக்கும் இத்திருவுணவினால் உறுதி பெற்ற நாங்கள் தூய ஆவியின் திருக்கொடைகளால் நிரப்பப் பெற்று உம்முடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
சொல்லி இன்று பாடுவோம். எங்கள் காவலான் சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். தன்னி தாயாரின் பக்தனியல்லோ, தன்னி தாயாரின் பக்தனியல்லோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியமே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடிவுணைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடிவுணைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இன்று பாடுவோம். தந்தையின் துணை வந்து பாடினோம், தந்தையின் துணை வந்து பாடினோம். குந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்தினாய், குந்தன் மைந்த சொந்தம் என்று இன்று காத்தினாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய், அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.